நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுறோம். இந்த மொபைலில் எல்லாருக்குமே காமனாக ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று தான், அதாச்சும் ஸ்டோரேஜ். நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மட்டும் காலியாகிட்டே போகும். நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். நம்ம டேட்டாலாம் கூட கிளியர் பண்ணுவோம். இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுடைய மொபைலில் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜை உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாச்சும் உங்கள் மொபைலில் இருக்க எம்டி ஃபோல்டர் எல்லாத்தையுமே இந்த ஆப் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிடும். எல்லாருக்குமே காமனாக மொபைலில் இந்த எம்டி ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இது எப்படி கிரியேட் ஆகும் சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எம்டி ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் உங்களுடைய மொபைலில் கிரியேட் ஆகிடும். இதுக்கும் உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் தான் காலியாகும். அதனால் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் மொபைலில் இருக்க எம்டி ஃபோல்டர், அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போது நான் delete my internal empty storage சொல்லிட்டு இருக்குது. இது நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஆக்சஸ் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் எவ்வளோ எம்டி ஃபோல்டர் இருக்கோ அது எம்டி ஃபோல்டர் எல்லாமே இப்போ ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எங்கிட்ட 69 எம்டி ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எம்டி ஃபோல்டர்ஸ்னால் என்னுடைய மொபைலில் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய எஸ்டி கார்டையும் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷன் கேட்கும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் எஸ்டி கார்டை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அலோ டு ஆக்சஸ் டு எஸ்டி கார்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்டி கார்டில் எவ்வளோ எம்டி ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் அண்ட் எஸ்டி கார்டு இது ரெண்டுத்துலையுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இன்டர்னல் டச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 0வாக இருக்கும். அதே மாதிரி அகைன் எஸ்டி கார்டு கிளிக் பண்ணும்போதும் 0வாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் இருக்க எம்டி ஃபோல்டர்ஸை நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.